வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரியலிஸ்டிக் கிச்சன் ஹப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆயில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் இதில் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் நம்ம ஆலு பராத்தாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 சின்ன மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை பார்த்திங்கன்னா ஒரு 10 இலை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்து சால்ட்டு தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் புளிப்பு கொஞ்சோண்டு தேவைப்படுதுன்னா நம்ம ½ லெமனில் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு 4 உருண்டையாகும், ஸ்டஃப் 4 உருண்டையாகும். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா திரட்டிப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே மாவு இருந்ததுன்னா அதை பிரித்து எடுத்துடலாம். திரட்டுறப்ப அந்த இடத்துல மட்டும் சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ இப்போ நம்ம மாவு போட்டு நல்லா இப்போ திரட்டிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக திரட்டணும். நீங்கள் ரொம்ப திரட்டிங்கன்னா ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி லைட்டாக நம்ம உள்ள ஸ்டஃபிங் தெரியும், அது தெரிஞ்சால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மீதியும் இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தோசைக்கல் எடுத்தாச்சு. இதில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆலு பராத்தா போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சாய்ஸுக்கு ஏற்ற போல் பட்டர், கீ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நல்லா இப்போ வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.